சண்முகம் அவர்களுடைய சொற்பொழிவு. அதனுடைய வர்ணனையாக சிவதீட்சை பெற்ற அவர் சொற்பொழிவு பண்றார். அதனால நீங்க மீண்டும் கேளுங்க, மீண்டும் கேட்கலாம். ஆண்டுதோறும் ஒரு அற்புதமான நடனம் இப்பொழுது அரங்கேறியது. கூடிய உன்னதமான தருணம். இந்த தருணம் मधुरा गुरुनाथमीशं गोदंड पुष्पेषु पासाङ्कुशकरोद्गुलां सूर्यनिभां स्वामिயிடம் ஆத்மார்த்த சாந்தம் பிரார்த்தனை செய்த உடனே சுவாமியானவர் இன்று அற்புதமான திருக்காட்சி காண கிடைக்காத கற்பக திருவால ஓம் நம சிவாய இருக்கின்றோம். அடிமத்தன பாண்டியன் குதிரை வாங்குவதகத்திலே நான் நிகழ்த்தி இருக்கிற திருவிளையாடல்கள் ஏராளம். நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட அம்சத்தை அடைப்பதற்கு அப்பொழுது அமைச்சர்கள் கேட்கும் பொழுது என்னை கேட்க நீங்கள் யார் என்று கேட்டார். உடனே அமைச்சர் சுகா ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஆளாள சுந்தரர், சோம சுந்தரர், கல்யாண சுந்தரரை எடுத்துக்கொண்டு இதோ கரையை அடைப்பதற்காக சொன்னதை போல அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அழைக்கப்பட்டிருக்கிறது. உடைய உள்ளத்திலே எவ்வளவோ வஞ்சனை, சூது, பொறாமை, களவு, பிறர் வாழ பொறுக்காத தன்மை அத்தனை பேர் திருவிளையாடல்கள் நிகழ்த்திய எம்பெருமானையே அரசன் கேட்கிறார் என்று சொன்னார். இதோ கொண்டு சிறு அமைப்பு அமைத்து அந்த இடத்திலே மண்ணை கொண்டு போய் உலகத்தையே பாதுகாக்கிற ஈசன் தன் தலையிலே இந்த மண்ணை சுமந்திருக்கிறார். நாம் மிதிக்கிற மண்ணை சுமந்திருக்கிறார். இந்த மண் எப்படி சிறப்பு பெற்ற மண் என்பதை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் சொல்லுகிற பொழுது சொல்லுவோம், இந்த மதுரை மண் அற்புதமான மண். இங்கே மதுரையிலே இருந்தவர்கள் யாரும் வீழ்ந்ததாய் வரலாறு இல்லை. எல்லாம் சொக்கனுடைய திருவருள், சொக்கனுடைய திருவடை தாமரையை பற்றி சொக்கா என்று ஒரு கால் நீங்கள் ஓதினால் இன்றைக்கு அற்புதமான லீலைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். மங்கள வாத்தியங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆளாள சுந்தரன், சோம சுந்தரன், கல்யாண சுந்தரன் இப்பொழுது அந்த வைகை கரையை அடைப்பதற்காக வைகை கரையை அந்த மண் சாத்துகின்ற அற்புதமான திருவிளையாடல் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக வந்தி அம்மனுக்காக, ஒரு ஏழை கிழவிக்காக, வாரிசில்லாத ஒரு ஏழை கிழவிக்காக